ஆவியானவர் ஒருவருக்குள் இருந்தார், என்ன நடக்கும்? உரோமையர் 8:26-27 வசனங்கள். சீக்கிரம் எடுங்க. உரோமையர் 8:26-27. தூயாவியார் நாம் வலுவற்று இருக்கும் பொழுது, பலவீனமாய் இருக்கும் பொழுது நமக்கு துணையாய் நிற்கிறார். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? நான் பலவீனமா இருக்கும் போது யார் எனக்கு துணையா இருப்பா? ஆவியானவர் இருப்பார். அது மட்டும் இல்ல, அடுத்த வரி ரொம்ப முக்கியம், வாசிங்கம்மா. ஏனெனில் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? பிரியமானவர்களே, கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிக்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்ப கவனிக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும். அவர் நமக்கு வலுவற்ற நிலையில் நமக்கு துணையா மட்டும் இருக்க மாட்டாரு. எதுக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. இதை சில பேர் தப்பா கோட் பண்றாங்க. நம்மளால சிலதை சொல்ல முடியல, அதை கூட அவர் ஜபமாக மாற்றுகிறார்னு இருக்கே ஒழிய அதை அவர் அந்நிய பாஷையாக மாற்றுகிறார்னு இல்லை. அதை அவர் அந்நிய பாஷையாக மாற்றுகிறார் என்று இல்லை. அதாவது நான் அப்படி போய் உட்கார்ந்துருக்கேன் சர்ச்சில், நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியல, அப்படியே கடவுளை பார்த்தவனமாக உட்கார்ந்துருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? நான் பெருமூச்சு விடுறேன் இல்லையா, அந்த பெருமூச்சை கூட அவர் ஜபமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர்களே. அப்படிதான் போட்டிருக்கு பைபிளில். இவங்க எப்படி அதை தப்பா கோட் பண்றாங்கன்னா, அதை அந்நிய பாஷையா மாத்துறாருன்னு பைபிளில் போடலை. சரி, நான் ஒன்று ஒன்றா தான் போக போறேன். நீங்க பொறுமையா இருந்து கேளுங்க. கடைசி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன கேளுங்க. அப்பதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது வல்லமையா இருக்கும். ஓகே.